Hello friends, welcome to DRS Medical YouTube channel. It's DRS. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா most expected cutoff mark analysis for NEET UG 2024 for 7.5 reservation students in Tamil Nadu. Okay, so இந்த வீடியோல 7.5 reservation studentsக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேட்டகரிக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் MBBS சீட்ஸ் எவ்வளோ மார்க் வரைக்கும் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாத வந்து ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம DRS மெடிக்கல் யூடியூப் சேனலில் புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காதுங்க. ஸோ நம்ம DRS மெடிக்கல் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் யூஜிக்கான கிளாஸஸ் அண்ட் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் நீட் யூஜிக்கான அப்ளிகேஷன் போகிறதுலேருந்து அன்டில் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம DRS அண்ட் DRS டீம்லேருந்து நம்ம DRS மெடிக்கல் யூடியூப் சேனல் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம DRS மெடிக்கல் யூடியூப் சேனலில் MBBSக்கான கிளாஸஸ் அண்ட் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டாபிக் வைஸ் ஃபார் ஃபஸ்ட் இயர் MBBSக்கு சின்ன டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம DRS மெடிக்கல் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம DRS மெடிக்கல் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் ப்ளஸ் சின்ன மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் வந்து நம்ம DRS மெடிக்கல் யூடியூப் சேனலில் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம DRS மெடிக்கல் யூடியூப் சேனலுக்கான ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. நம்ம DRS மெடிக்கல் யூடியூப் சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த 7.5 ரிசர்வேஷனாக என்னன்றதை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள்ன்றதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ 7.5 ரிசர்வேஷன்ஸ்னால் என்னென்னா, இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனில் சீட் கிளைம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அலாட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம TN மெடிக்கல் செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் 6th இருந்து 12th வரைக்கும் படித்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிஃபோர் கவுன்சிலிங், ஓகேவா? ஸோ கவுன்சிலிங்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விடுவாங்க. ஸோ இந்த 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் கவுன்சிலிங் நம்ம தமிழ்நாட்டில் TN மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா விடுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஃபார் யாருக்கு சொல்கிறேன்னா 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் MBBS படித்தாலும் சரி, அரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா SF MBBS ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் படித்தாலும் சரிங்க, உங்களுடைய ஃபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7.5 MBBSன்னு சொல்லிட்டு ஒரு 2 கேட்டகரியாக வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிருக்கேன். ஓகே, ஒன்று என்னென்னா MBBS கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் SF MBBS ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் எந்த மெடிக்கல் காலேஜில் படித்தாலும் உங்களுடைய ஃபீஸ், அதாவது 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து பே பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் நீட் UG 2023 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேட்டகரியும் எவ்வளோ மார்க் வரைக்கும் அலாட் ஆகியிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் அஸ் வெல் அஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ மார்க் அலாட் ஆகியிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேட்டகரிக்கும் இந்த இயர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் ரேஞ்ச் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அண்ட் அஸ் வெல் அஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ மார்க் ரேஞ்ச் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் ஒன்று அப்படி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயருக்கு வந்து பார்த்துடலாம். ஸோ இதாங்க அது. ஸோ ஃபஸ்ட்டு காலமில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி அண்ட் பர்சன்டேஜ். ஸோ செகண்ட் காலமில் வந்து 7.5 ரிசர்வேஷன் ஃபார் நீட் 2023 மார்க் ஃபார் கவர்மெண்ட் MBBS சீட்ஸுங்க. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கான MBBS சீட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா BC கேட்டகரி. ஸோ BC கேட்டகரிக்கு 375 மார்க்கோட வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் முடிஞ்சிருக்கு ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து BCM கேட்டகரிக்கு 347 மார்க்கோட வந்து முடிஞ்சிருக்கு. MBC ஆர் DNCக்கு 385 மார்க்குங்க. SC கேட்டகரிக்கு 347 மார்க், SCA கேட்டகரிக்கு 347, ST கேட்டகரிக்கு 347. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர் 7.5 ரிசர்வேஷன்ஸ் MBBS சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர், அதாவது நீட் UG 2023 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இந்த 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அலாட் ஆகியிருக்கு. ஸோ அதுக்கான கட் ஆஃப் மார்க் டீட்டெயில்ஸ் எவ்வளோ மார்க்கோடு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேட்டகரிக்கும் முடிஞ்சுன்ற இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது பார்த்துட்டு நம்ம இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் அனலைசிஸ் ஃபார் போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக அப்படி பார்த்துடலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் கேட்டகரி 402 மார்க்கோட முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பிசி கேட்டகரிக்கு 357 மார்க்கோட வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ்சி முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பிசிஎம் கேட்டகரிக்கு 345, எம்பிசி டிஎன்சிக்கு 368ங்க, எஸ்சி கேட்டகரிக்கு 337, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 340, எஸ்டி கேட்டகரிக்கு 328 மார்க்கோட வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 7.5% எஸ்எஃப் எம்பிபிஎஸ்சி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர்க்கான கட் ஆஃப் மார்க் அனலைசிஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர்க்கான அதாவது நீட் யூஜி 2024க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் அனலைசிஸ் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். இப்போது பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ பார்க்க போகிற இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் அனலைசிஸ்லாம் வந்து ஒரு டென்டேட்டிவான ஒரு அனலைசிஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த 7.5 ரிசர்வேஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஸ்பெஷல் கேட்டகரினே வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் வந்து தெரியணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸோடைய அதாவது இந்த 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்களா, ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, ஸோ இதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க் வந்து வேறையாக சான்ஸ் இருக்குது. அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேட்டகரியிலையும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அந்தந்த கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ பார்க்க போகிற இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் அனலைசிஸ் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஒரு டென்டேட்டிவான ஒரு அனலைசிஸ் தான். ஓகேவா? ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டான கட் ஆஃப் மார்க் அனலைசிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நமக்கு நம்ம தமிழ்நாடுக்கான அதாவது இந்த 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 99%க்கான ஒரு ப்ரெடிக்டட் ஆர் டென்டேட்டிவ் அனலைசிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நீட் யூஜி 2024க்கான ரிசல்ட் வரணும். ஸோ ரிசல்ட் வந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு கால் ஃபார் வரும். நெக்ஸ்ட் சொல்லுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் அஸ் வெல் அஸ் அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கான ரேங்க் லிஸ்ட்டே வந்து வரும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தெளிவான ஒரு அனலைசிஸ் கிடைக்கும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இப்போ பார்க்க போகிற அனலைசிஸ்லாம் வந்து ஒரு டென்டேட்டிவான ஒரு அனலைசிஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான இந்த 7.5 ரிசர்வேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான ஒரு கட் ஆஃப் மார்க் அனலைசிஸ் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கான இந்த 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க்கும் பார்த்துடலாம். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க் குறையுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜ் பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபார் நீட் யூஜி 2024. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து 440 மார்க்கில் இருந்து 445 மார்க் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் ஆக சான்ஸ் இருக்குது ஃபார் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரிக்கு 400 to 405ங்க. நெக்ஸ்ட் பிசிஎம் கேட்டகரிக்கு 376 to 379ங்க. நெக்ஸ்ட் எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு 409 to 415 வரைக்கும். எஸ்சி கேட்டகரிக்கு 374 to 379ங்க. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 374 to 379, எஸ்டி கேட்டகரிக்கு 373 to 378ங்க. ஸோ தீஸ் ஆர் த expected cut-off mark analysis for government medical college in Tamil Nadu for 7.5 reservation students-க்கான cut-off mark analysis. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கான இதே மாதிரி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் அனலைசிஸ் பார்த்துலாம். ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை விட கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குறையும். இப்போது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கான இந்த 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் அனலைசிஸ் பார்த்தலாம். ஸோ இதாங்க அது. ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 425 மார்க்கில் இருந்து 430 மார்க் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க சான்ஸ் இருக்குது ஃபார் எஸ்எஃப் எம்பிபிஎஸ்சி இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பிசி கேட்டகரிக்கு 381 to 387 மார்க் வரைக்குங்க. பிசிஎம் கேட்டகரிக்கு 370 to 374 மார்க் வரைக்கும். எம்பிசி ஆர் டிஎன்சி கேட்டகரிக்கு 394 to 399ங்க. எஸ்சி கேட்டகரிக்கு 362 to 367. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 364 ரேஞ்சிலேருந்து 370 ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு 355 மார்க் ரேஞ்சு டு 360 மார்க் வரைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தீஸ் ஆர் த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் அனலைசிஸ் ஃபார் எஸ்எஃப் எம்பிபிஎஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, அரல்ஸ் எந்த ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அரல்ஸ் எந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் சரிங்க, மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணிடுறேன்.
நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வீடியோ சஜஷன் வேணுமோ மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சஜஷன்ஸ்க்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனல் 1 by 1 அப்படியே அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எம்பிபிஎஸ்க்கான அதாவது 7.5 ரிசர்வேஷன் எம்பிபிஎஸ் சீட்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க் அனலைஸ் தான் பார்த்தோம். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஸ்க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் அனலைசிஸ் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வந்து செப்பரேட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல் கைஸ், டேக் கேர், பை, சைனிங் ஆஃப், இட்ஸ் டிஆர்எஸ்.